இந்த நாட்களில் தேசத்தை சந்திக்க வேண்டும் என்று அநேக பாத்திரங்களை கர்த்தர் எழுப்புகிறார். அவர் சொல்லும்போது இத்தனை 100 சபை தான்சானியாவில் ஆப்பிரிக்காவில் போய் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆப்பிரிக்கா பாஷை அப்படி அழகாக பேசு. இது கேட்டும்போது அப்படியே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவரை பெல்லாரி பகுதியில் நல்ல சபைகளை நிறுவ கட்ட ஆண்டவர் அவரை நிறைய பயன்படுத்த. கர்நாடகாவில், தமிழ்நாடு தான், சென்னை தான். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அவருடைய சொந்த பந்தம் எல்லாம் காரைக்காலில் தான் இருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் காரைக்காலில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற நம்ம அன்பு சகோதரர் ராஜு அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் வரவேற்கலாம். ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த காலவேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவேளையிலே இப்படியாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மிகவும் நல்லது. அதுதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் சந்தோஷமாயிருந்தேன் என்று சொன்னேன். அந்த சந்தோஷம் நம்ம ஏதோ ஒரு துக்கத்தை ஏதோ போய் ஆகணுமே, போகலைன்னா பாஸ்ட் கேட்பாங்களே, அவங்க கேட்பாங்களே, இவங்க கேட்பாங்களே அப்படின்னு ஒரு அந்த தாட்டோடு வருவோம். ஆனால் உள்ளே வந்த பிறகு நம்ம சந்தோஷமாக மாறணும். ஏன்னு சொன்னால் வேதத்தில் ஒரு விஷயம் ரொம்ப கச்சிதமாக இருக்குது. என்னன்னு சொன்னால், நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்யணும். அதனால தான் அவர் கட்டளையில் கொடுக்கும் போது முதல் கட்டளை சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லி. ஆமேன், ஆமேன். அதனால நல்லா கொஞ்சம் சிரிச்ச முகமா கலையா ஸ்தோத்ரா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரா. ஒரு நிமிஷம் கண்களை முடிச்சோம் பண்ணுமா? ஸ்தோத்ரம். தேங்க்யூ ஜீசஸ். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். எல்லாரும் சேர்ந்து பாடுமா? என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து மாஷியாந்தன கரதரபா ஓ மாஷியாந்தே அந்தன மாஷாந்தன மலர கரியாந்தலர பாபா. சத்தத்தை உயர்த்தி ஒரே ஆமென் சத்தமாய் ஆமென். Let me have a worship. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா, சொல்லுவோமா? என் வாயின்
வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஓரே அந்த சேர்ந்து சொல்லுமா ஆராதனை 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 அல்லேலூயா ஒரே சத்தமாய் ஆமென் ஆமென் one voice ஆமென் ஆராதனை ஆராதனை அந்த இயேசுநாதனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு எங்களை நேசித்து வழி நடத்திய நல்ல பிதாவே, எங்களோடு கூட இடைப்படும். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வன் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறி போகும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில் அபிஷேகம் இருக்கிறது. அது சகலவற்றையும் செய்ய சாமர்த்தியம் உள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படும், பேசும். விதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைந்த விதையாய் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கே. ஆமென். அல்லேலூயா. நான் முதல் தடவையாய் வந்திருக்கிறபடினால ஒரு சுருக்கமாக என்னுடைய சாட்சியை சொல்லி பிற்பாடு தேவ செய்திக்குள்ளாக உங்களை நான் நடத்த விரும்புகிறேன். ஆமென். ஐயா சொன்னது போல் என்னுடைய பேர் ராஜு என்று. பிறந்தது மயிலாடுதுறை, சொந்த ஊர், சொந்தக்காரங்க. ஐயா சொன்னது போல் எல்லாமே திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம். நான் இந்த பகுதியில் வரும்போது காரைக்காலில் வந்துட்டு தான் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் எதிரில் தான் எங்கள் சிஸ்டர் வீடு இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் நான் போகிற பழக்கம். பட்டு எங்கள் அப்பா கோயில் வேலை செய்கிறவர், சபதின்னு சொல்லுவாங்க. சிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விக்கிரகங்கள் செய்கிறது கோயில். இன்றைக்கும் எல்லாருமே அந்த வேலை தான் செய்கிறாங்க. என்டையர் எங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஸோ அப்படி இருக்கிறபடினால அப்பா அதிகமாக திருப்பதியில் அந்த கோயில் வேலைகளை செஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் அண்ணா நகரில் சென்னைக்கு வந்தப்போ ஐயப்பன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வேலைக்காக வந்தப்போ அப்போ நாங்கள் கொஞ்சம் எல்லாம் வளர்ந்து படிக்கிற வயசாக இருக்கனால அம்மா சொன்னாங்க, நம்ம எப்படி ஊராக போக முடியாது, பிள்ளைங்க படிப்பு இருக்குது, நம்ம இங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு சென்னையில் நாங்கள் ஒரு ஃபேமிலி மட்டும்தான் சென்னையில் செட்டில் ஆனோம். ஸோ வைராக்கியமாக வளர்க்கப்பட்டோம். பெரிய சாட்சி சுருக்கமாக ஹெட்லைன் நியூஸ் மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே. அப்படி வளர்க்கப்பட்டப்போ சென்னையில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான், தமிழ் மீடியம் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தோம். அந்த டைமில் ரொம்ப கஷ்டம், படிச்சுட்டு இருந்தோம். அப்போது எனக்கு இந்த 9th 10th படிக்கும் போது டீனேஜ் இல்லைங்களா, அப்போ இந்த உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும், இந்த வாலிப நாட்களில் நல்லா இருக்கணும், அப்புறம் இந்த லைஃப்பை விட்டுட்டால் வேறு லைஃப் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த தாட் வந்த உடனே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக சினிமாவுக்கு போகிறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இப்படி பல ஒன்று என்னென்னா என்ஜாய், அவ்வளோதான். தட்ஸ் வாட் அவர் மைண்ட். அதுதான் எங்கள் மனசில் இருந்தது. அப்படியே வளர்க்கப்பட்டிருந்தேன். 10th ஃபெயில் ஆகிட்டேன். வேறு என்ன பண்ண முடியும், நல்லா படிக்கிற பிள்ளைங்களே பாஸ் ஆகிட்டு கேட்டேன். ஸோ படிக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு எக்ஸாம் 10th போர்டு, ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் 90 எழுதினோம். ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம். அப்போது ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போதும் சினிமா பார்த்துட்டு போயிட்டு புருஷவாக்கத்தில் தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்படி எழுதினோம். கடைசியில் எனக்கு கிடைச்சது எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில். தமிழ் கூட பாஸ் ஆகலை. 114 மார்க். இன்றைக்கும் சர்டிஃபிகேட் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு மேலே நான் படிக்கலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸோ அப்படி ரொம்ப டிஸ்கரேஜாக இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், ஆனந்துன்ட்டு. அவனும் நானும் தான் எல்லாமே ஒன்றா நாங்கள் செய்வோம். ஒரு 3-4 மாதம் அவன் காணலை. அப்புறமா ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். நான் பார்த்தோம்னா எதாவது பிரகாரமாக நாங்கள் என்ன பண்ணோம், டீ கடைக்கு போனோம், சிகரெட் வாங்கி குடிச்சிட்டு இப்படி போனோம். அவன் சொன்னான், இல்லை நான் அதெல்லாம் விட்டுட்டேன். என்னடா ஆச்சு அப்படின்னா, அதனால் நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா. அடப்பாவி, தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு
சில பேர் சொல்லுவாங்க அதில் போய் விழுந்துட்டியான்னுவாங்க இல்லைங்களா, அதில் போய் விழுந்துட்டியா அப்படின்வாங்க. ஸோ அப்படி சொன்னேன் நான். அப்புறம் அவன் என்ன சொன்னான், இல்லை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அவன் அந்த சிகரெட் குடிக்கல, அந்த மாதிரிலாம் எந்த கெட்ட நல்ல வார்த்தை கூட பேசினான். அவன் கெட்ட பேர்ட் வேர்ட்ஸ் கூட அவன் யூஸ் பண்ணலை. அப்படி இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் 2வது ட்ரிப்பு மீட் பண்ணும்போது அவன் என்ன பண்ணான், எனக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தான். நான் சொன்னேன், இந்த பாருப்பா, பேசுனியா பேசு, இது மட்டும் சொல்லாத. ஏன்னா நாங்கள்லாம் கடவுளை உருவாக்கி கடவுள் கோயிலை கட்டி இப்படி நாங்கள் பாரம்பரியமாக எங்களுக்கு தெரியாத கடவுளை, எங்களுக்கு தெரியாத இதை நீ எங்களுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 4 வீடு தள்ளி தான் அவன் வீடு. அப்புறம் என்ன சொன்ன, அவன் பார்க்குறப்பெல்லாம் அந்த சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப பெஜாராகும், என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சொல்லிகிட்டே இருந்துட்டு என்ன பண்ணால், ஒரு நாள் காலையில் சர்ச்சுக்கு வா போகலான்னுவான். ரொம்ப அவனை அவாய்டாக பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவாய்டாக பண்ண முடியாது. சரி இவன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு சினிமா தேட்டருக்கு போயிடுவேன், காலையிலே சினிமா தேட்டருக்கு போயிடுவேன். அப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாட்களை கழித்தோம். அப்புறம் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாடே, இந்த மாதிரி சும்மா சர்ச்சுக்கு வான்னா என்ன பண்ணுறதுன்னே தெரிலடான்னு. அவன் சொன்னாடே, சர்ச்சில் போனால் கூட நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலான்னா. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன, வேறு யாரும் ஃபாலோ பண்ண போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஓ இப்படிலாம் வேறு இருக்கா, சரி சும்மா பஸ் ஸ்டாண்டாக போய் காத்து நிற்கிறதுக்கு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்கிறான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் அண்ணா நகரில் பாஸ்டர் ஜீவானந்த ஐயான்ட்டு பழம் பேர் ஊழியக்காரர், ரெவரண்ட் டாக்டர் ஜீவானந்த மகிழ்ச்சி ஊழியக்காரர், அவருடைய சபை இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போனான். அப்போது நல்ல ஆராதனை அபிஷேகத்தில் நடந்துகிட்ருக்கு. நான் சும்மா கண்ணை திறந்து அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். இருந்த இடுப்புலே எனக்கு உடனே ஒரு பயம் உள்ளே வந்துச்சு. அந்த பயம் நான் என்ன அறியாமல் கண்ணை மூட ஆரம்பிச்சிட்டேன். என்ன அறியாமல் கண்ணை மூடி அவங்களோடு நான் சேர்ந்து ஆராதிக்க ஆரம்பித்தேன். முதல் தடவை போகிறேன் சபைக்கு, அவங்களோடு கூட சேர்ந்து நான் ஆராதிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சர்ச்செல்லாம் முடிஞ்சது. அன்றைக்கி ஐயா வசனம் என்ன சொல்கிறாரு, வாலிபனே உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். அந்த வார்த்தையை சொன்னேன்னா ரொம்ப நல்லா அப்ராப்ரேட்டாக இருந்தது. ஆண்டவர் பேசினார். அப்போது வெளியில் சொன்னேன், என் ஃப்ரெண்டுக்கு சொன்னடே, நம்ம தண்ணி அடிப்போம், சினிமா பார்ப்போம், எல்லா இதெல்லாம் கொஞ்சம் சாஸ்வதமாக இருக்காது. ஆனால் இது ஒரு உள்ள எனக்கு இணை புரியாத ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொன்னால், அப்போ அவன் சொன்னால், ஆண்டவர் உன்னை தொட்டுட்டாருன்னு. ஆண்டவர் உன்னை தொட்டுட்டார். அடுத்த வாரம் அவனே என்னை கூப்பிடல, நானே போய் நின்னேன். அவன் டேய் வாட போகலாம் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 1990 செப்டம்பர் 7 ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆமென். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் அப்படியே சர்ச்சுக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எனக்கு 2 சிஸ்டர், நான் ஒரே ஒரு பையன். சிஸ்டருங்கெல்லாம் அவ்வளோ ஒரு பக்தி இல்லை. பட் நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அசிஸ்டண்ட்டு. அந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் வந்தால் எல்லாம் கூடெல்லாம் செய்கிறதெல்லாம். நான் எப்போ சத்தியத்தை அறிய ஆரம்பிச்சேன்னு அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலை, அதெல்லாம் போகலை, கோயிலுக்கு போகலை. எங்கள் அம்மா கொஞ்சம் நடவடிக்கை பார்த்துட்டு சொன்னாங்க, நீ அப்புறம் தெரிஞ்சிச்சு அவங்க சர்ச்சுக்கு போகிறேன்னு. அப்புறம் சொன்னாங்க, நீ இந்த தாழ்ந்த ஜாதியெல்லாம் போய் சேர்ந்துட்ட, நீ போகக்கூடாது, அதெல்லாம் நம்ம தெய்வம் கிடையாது, அப்படி இப்படி அப்படியெல்லாம் பல விதத்தில் சொன்னாங்க. நான் கேட்கல, நான் போயிட்டே இருந்தேன்னு. அப்புறம் ஒரு வாட்டி ரொம்ப கண்டிஷன் பண்ணாங்க, அப்படின்னா நீ வீட்டை விட்டு வெளியே போகணும். 2 வாட்டி பைபிளை கொளுத்துனாங்க அம்மா, வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்புறம் தட்டு, பிளேட்டு, சாப்பை, பாய் இதெல்லாம் நீ தனியாக வச்சிட்டாங்க வீட்டில், உள்ளெல்லாம் சேர்க்க மாட்டாங்க என்ன, அப்படி இருந்தாங்க. ரொம்ப போராட்டமாக இருந்தது. ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போய்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வரேன் நான். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு போனால் வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு அப்படின்னு. அப்போ நின்றுட்டு இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தை சொல்லுது பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லி. இப்போ நான் என்ன செய்யணும், கீழ்ப்படியறதா என்ன பண்ணு. அப்போ உடனே ஆண்டவர் சொன்ன, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் தாயாவது தகப்பனையாவது வீட்டையாவது விட்டு வருங்கள், இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். அப்போ உடனே அந்த ஆவியானவர் சொன்னார். அப்போ எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், நான் வேறு எந்த நிமித்தம் நான் வீட்டை விட்டு போகல, கடவுளுடைய வார்த்தை நிமித்தம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். 3 மாதம் வெளியே இருந்து அதுக்கப்புறமா சபையெல்லாம் ஜெபிச்சாங்க. எங்கள் அம்மா தேடி நீ எங்கன்னா வீட்டில் இரு அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்ன வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம எதிர்க்கணும். ஆமென். எதுக்குன்னா சும்மா நம்மளுடைய எமோஷனில் எதிர்க்கக்கூடாது, நம்மளுடைய ஃபீலிங்கில் எதிர்க்கக்கூடாது, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எதிர்க்கக்கூடாது, ஜெபத்தில் எதிர்க்கணும்.
ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டான்களில் வந்து நாங்கள் சென்னையில் இருந்தனால காலையில் டான் பிரிச்சு போவோம். டீமாக நாங்கள் வாலிபர்கள்லாம் சேர்ந்து டீமாக டான் பிரிச்சு 3 மணிக்கு டான் பிரிச்சு போவோம். அப்புறமா சர்ச்சுக்கு போவோம். அப்புறமா மத்தியானம் போய் தெருக்கல்ல நின்று டான்ஸு ஸ்கிட்லாம் பண்ணி சுவிசேஷம் சொல்லுவோம். ஸோ அப்போ ஊழியம் செய்யணும்னு ரொம்ப வாஞ்சி இருந்தது. அப்போ எங்கள் வீட்டிலலாம் ஜெபம் பண்ண முடியாது. நான் 3 மணிக்கு எழுந்துச்சி அண்ணா நகர்லேருந்து கோயம்பேடு இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கீங்க இல்லைங்களா, அங்கே ஒரு சபை இருக்குது, ஏசி சபை. அங்கே பக்கத்தில் ஒரு பிரதர் வீடு மேலே ஜபத்துக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டு கூரை போட்டு வச்சுருந்தார். அங்கே போய் 3 மணிக்கு போய் ஜெபம் பண்ணுவேன். 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் டெய்லி அங்கே காலையில் ஜெபங்கள் நடக்கும். அந்த சபையில் போய் ஜெபத்துக்கு இது என்னுடைய பழக்கம். அப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் சபையில் பைபிள் ஸ்டடி தவறாமல் அட்டன் பண்ணுவேன். அப்போ சொன்னார், ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போது எனக்கு ஊழியம் செய்யணும் வாஞ்சிருக்கு. ஆண்டவரே, இந்த வாலிப வயசில் நீ எங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த வாலிப வயசு நான் சும்மா ஏதோ வெந்ததை திம்போ விதி வந்தால் சாவன்னு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கிறிஸ்டியன்ஸா இல்லை ஒரு நல்ல கிறிஸ்தவங்களா, ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனா, ஒரு சபைக்கு இல்லை. ஸோ நான் எதாகிலும் உங்களுக்காக உடைய ராஜ்யத்திற்காக நான் வாழ்ந்து சாதித்து சாக வேண்டும் அப்படின்னு அந்த வயசில் ஒரு சின்ன அந்த தாட் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எதுக்காக நீங்கள் அழைச்சிருக்கீங்கன்ட்டு 3 மாதங்கள் அந்த அதிகாலையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தில் 32 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதுக்கப்புறம் அப்படி ஊழியத்திலலாம் ஊழியத்தை வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 96 ஏப்ரல் 8 ஓஎம் என்கிற ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் சேர்ந்து இந்தியாவில் பல இடங்களில் ஊழியங்களை செய்து அங்கே தான் நான் பாஷைகளை கற்றுக்கொண்டேன். மற்றும் எனக்கு வந்து தமிழை விட்ட வேறு எதுவுமே தெரியாது. அப்போ இன்றைக்கு ஆங்கில பாஷையில், தெலுங்கில், கன்னடாவில், ஹிந்தி கொஞ்சம் பேசுவேன். அப்புறமா துளு கொஞ்சம் புரியும். மங்களூர் சைடில் இருந்திருக்கேன், துளு கொஞ்சம் புரியும். இப்படி பல பாஷைகள். அதுக்கப்புறமா ஐயா சொன்னது போல் ஆஃப்ரிக்காவில் குடும்பமாக ஒரு 5 வருஷம் நாங்கள் இருந்து ஊழியம் பண்ணோம். அந்த நாட்டுடைய பாஷை. இப்படி பல காரியங்கள். மலையாளம். இது மட்டுமல்ல, 5-6 மொழிகளில் பாஷாந்திர டிரான்ஸ்லேட் பண்ண விட கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் படிக்காதவன். அவன் தமிழ் மீடியம் தான் படித்தேன். கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஓஎம்மில் இருந்த பிறகு கர்த்தர் அதுக்கப்புறமா 2/2/2000 திருமணம் செய்து கர்நாடகாவில் 98 நான் டீம் லீடராக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், மினிஸ்ட்ரி பண்ணுறப்போ. அப்போது 2000 என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ கர்த்தர் ஒரு ஊழியக்கார மூலமாக பேசினேன், நீங்கள் இந்த பட்டணத்தில் தான் வரணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவ்வளோ ஒன்றும் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை. சரி, ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் சென்னையில் இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், திருப்பியும் நான் இந்த மாதிரி வந்தேன்னு எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. அவரே கேட்டார், நீங்கள் பெல்லாரிக்கு போயிருந்தீங்களா ஊழியத்துக்கு? ஆமாம், கர்த்தர் உங்களோட பேசினார், நீங்கள் திருப்பியும் வந்து ஊழியத்துக்கு நீங்கள் இன்னும் ஒப்பு கொடுக்கல, நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், பெல்லாரிக்கு தான் நீங்கள் போகணும்னு. இப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு அப்போ வந்து கன்னடா தெலுங்கெல்லாம் வராது. எனக்கு அப்போ வந்து இங்கிலீஷ் பேசுவேன், இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணுவேன், தமிழ், அவ்வளோதான். ஆண்டவரே, எனக்கு பாஷை வராது, எதுவுமே வராது, எனக்கு அங்கே யாரும் அவ்வளோ தெரியாது, ஒரு சிலர் தெரியும், எனக்கு முகப்பரிச்சை, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ போகணுன்னு ஆண்டவர் பேசினார். கல்யாணம் ஆகி 28 நாளில் நான் என் மனைவியும் அந்த ஊருக்கு போனோம். ஆந்திரா போயிட்டு, ஆந்திரா குண்டக்கல்லேருந்து போயிட்டு, அங்கே அந்த குண்டக்கல்லேருந்து பெல்லாரி போகிறதுக்கு வெறும் என்கிட்ட வந்து 16 ரூபா தான் இருந்தது. அப்படி அந்த ஊரில் போய் சேர்ந்தோம். கல்யாணம் 28 நாளில் எங்கே தங்குவோம், எந்த வீட்டில் இருப்போம், யாருமே எங்களுக்கு இது கொடுக்கல. ஸோ அப்படி ஒரு பிலிவர் வீட்டில் இருந்து ஒரு வீட்டில் 10 நாள், இன்னொரு வீட்டில் ஒரு 10 நாள், இன்னொரு வீட்டில் ஒரு 10 நாள். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஃபெலோஷிப் சேர்ந்து ஒரு சின்ன வீடு வாடகை எடுத்து கொடுத்து, ஒருத்தவங்க சின்ன சைக்கிள் கொடுத்து, இப்படி ஆரம்பித்து இன்றைக்கு அந்த ஸ்டேட்டில் அநேக ஊழியர்களுக்கு உதவும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாய் நடத்தி பெரிய காரியம் இன்னும் நிறைய இருக்குது. சாட்சி சோத்ரம். கர்த்தருக்கு சித்தானா ஆமென் சொல்ல விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. பெரியவன் அபிஷேக்னு சொல்லிட்டு பிபிஏ வரைக்கும் படிச்சுட்டு சென்னையில் வந்து 2 வருஷம் ஐடி இதில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது வெளியூர் போய் எம்பிஏ படிக்கணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சோம் பண்ணுங்க. 2வது பையன் பேர் ஆஷிர்வாத். அவன் வந்து இப்போ பிகாம் 3rd இயர் முடிக்க போகிறான். கர்நாடகாவில் தான். சோம் பண்ணிக்கங்க. கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன ஊழியத்தை பாஸ்டர் ஸ்ரீனிவாஸ் ஐயாவோட 14 வருஷம் அவரோட ஊழியங்களில் இருந்து
ஸ்தாபனங்களாக இருந்து பல சபைகளை ஸ்தாபித்து இப்படி கர்த்தர் நடத்தி 2015 கர்த்தர் எனக்குன்னு ஒரு சின்ன தனி ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து ரெகபோத் இம்பேக்ட் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. ரெகபோத்துன்னா நான் முதல் ஓஎம்ல இருந்தேன், அப்புறம் ஐயாவோடு இருந்தேன். தனியாக கர்த்தர் கொண்டு வந்த நாள் பழிக்கு பெருகும்படின்ட்டு ரெகபோத்து. இம்பேக்ட்னா ஐ மஸ்ட் பிளான்ட் எ சர்ச் டுடே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஊழியக்காரர் அந்த தாட்டு அந்த பிரசங்கம் பண்ணார் கர்த்தர். அதிலிருந்து எனக்கு பேசி அந்த இடத்த வச்சு ஒவ்வொரு நாளும் சபைகள் ஸ்தாபிக்கப்படணும், அறிவிக்கப்படாத இடத்துல அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து நடத்தி. இப்போது நான் வெளியே வந்த பிறகு ஒரு 15 சபைகள் கர்நாடகாவில் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அது கூட நானும் ஒரு சபையை உருவாக்கி ஒரு 40 பேர் வந்துட்டுருக்காங்க. அதுக்கு சீனியர் பாஸ்டர் எங்கள் மனைவி தான். ஏன்னா நான் ஜாஸ்தி சர்ச்சில் இருக்கிறது கிடையாது. எங்களுடைய நோக்கம் என்னென்னா சபைகள் தான் சபைகளை ஸ்தாபிக்கணும். ஆமென். விசுவாசிகளை கொண்டு வர வேண்டும், போதகர்களை உருவாக்க வேண்டும், சபைகள் சபையை உருவாக்க வேண்டும் என்ற இந்த இதில் கர்த்தர் தரிசனத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து எங்களுக்காக உங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், வருகிற இந்த நாட்கள், இந்த 3 நாட்கள் உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ஸ்ரீனிவாசோடைய அந்த தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இந்த நாளில் தேவ செய்திக்கு நேரம் நாம் கடந்து போவோம். யாத்ராகமம் 24:18 வாசியுங்கள். தேங்க்யூ. த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 24 வேர்ட்ஸ் 18. தமிழில் யாராவது கொஞ்சம் எனக்கு வாசிங்க. ஆமென். 24:18. நல்லா சத்தமாக வாசிங்க. தமிழ்நாட்டில் வாசிக்கிற மாதிரி மோசே அப்படின்னு சத்தம் வரும் பாருங்க. மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும். ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இரவும் பகலும் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், இரவும் பகலும் ஜெபிக்கிறேன். சோத்திரம். இங்கே சொல்லிட்டு போயிட்டு முடிஞ்சு போச்சு இல்லை. ஆமென். ஏன் கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிறேன் தெரியுமா? நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ரெக்கார்ட் ஆகுது. ஆமென். வேதனை தான் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் இதை கவனிக்கிறார். கவனிக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் அவைகளை எழுதி வைக்கிறார். எழுதி வைப்பது மட்டுமல்ல, ஏற்ற வேளையிலே நியாயம் விசாரிப்பார். God will have account. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆமென். நிதானித்து அறிந்து சொல்கிறது மட்டும் இல்லை, அதன்படி நம்ம நடக்க இருக்கணும். அது சில பேர் என்ன பண்ணுவோம், எதுக்கு இதெல்லாம், சும்மா உட்கார், சொல்லாமே இருந்துடலாம் அப்படின்னு சில பேர் அப்படியும் இருப்பாங்க. அதுவும் தப்பு. இங்கே வாயை திறக்கலன்னா எங்கேயுமே வாயை திறக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, மோசே, இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வசனம். பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலை மேல் இருந்தான். ஆமென். மோசையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஆமென். இஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர். ஆமென். அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் மட்டுமல்ல, தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற மகனாயிருந்தான். அப்போது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்க வர்றோமோ, எப்பெல்லாம் ஜெபிக்க தீர்மானம் பண்ணுறோமோ, எப்பெல்லாம் ஜெபத்தில் நம்ம உட்கார்றோமோ, ஆண்டவர் நம்மை தரிசிக்க வருகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா. அப்போ ஜெபம்ன்றது ஏதோ அது ஒரு இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. அது ஏதோ நம்ம செய்யணுன்றது செய்யறதுக்காக அல்ல, அது ஏதோ பழக்க வழக்கத்தில் வர்றது கிடையாது. ஜெபம்ன்றது நம்ம ஆண்டவரோடு இடைப்படுகிற ஒரு நேரம். ஆமென். அந்த ஜெபன்றது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னாக்கா, நம்ம ஆண்டவரை சந்திக்க போகிறோம், ஆண்டவரோடு இடைப்பட போகிறோம், ஆண்டவரோடு நாம் என்ன பண்ணுகிறோம், பேச போகிறோம், ஆண்டவரை நாம் தரிசிக்க போகிறோம். ஆமென். அப்போது அந்த ஆண்டவரை நம்ம சந்திக்கிற அந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கணும், விசேஷமாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த விசேஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நாம் விசேஷமாக ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுக்கணும்.
அதுக்கு தான் சொல்லுது மத்தேயு 6 படிக்க வேணாம் சொல்ல பாருங்க 6:33 என்ன சொல்லுது? சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ரைச்சஸ்னஸ் ஷல் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆல் திங்ஸ் வில் ஆடட் அன்டு யூ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். வெளிப்படுத்தல பார்க்குறோம், ஐ ஆம் த பிகினிங், ஐ ஆம் த எண்ட், ஐ ஆம் அல்ஃபா அண்ட் ஒமேகா. நானே ஆதியும் அந்தியமாக இருக்கிறேன். ஆமென். நான் அல்ஃபா ஒமேகாவாக இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொடக்கம் அவராய் இருக்க வேண்டும். ஆமென். தொடக்கம் மட்டும் கிடையாது, அந்த நாள் முழுவதும் அவரோடு நாம் நடக்க வேண்டும், அவரோடு நாம் பேச வேண்டும். ஆமென். அதுதான் சொல்லுது, இரவும் பகலும் அன்று அர்த்தம்னாக்கா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உட்காந்துட்டு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொல்றது கிடையாது. ஆமென். அந்த இருதயத்தில், அந்த தாட்டில், அந்த சிந்தனையில், அந்த செயலில் எல்லாம் அவர் கலந்திருக்க வேண்டும், அந்த வார்த்தை கலந்திருக்க வேண்டும். ஆமென். அதுதான் இரவும் பகலும் அவரோடு கூட இருக்கிற அனுபவம். அங்கு நாம் பார்க்கிறோம், மோசேவை கர்த்தர் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அவருக்கு என்ன சொன்னார்? நீ என்ன செய்ய வேண்டும்? மலை மேலே ஏறி வர வேண்டும். ஆமென். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவனோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன சொன்னான்? நாங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. இன்று நாட்களில் நாம் பார்க்கும்போது உபவாசத்தில் பலவிதமான சோதனைகள், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் படுகிறது. ஆமென். எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. எப்போ நான் 40 நாள் உபவாசம் எடுக்கிறேனோ அன்னைக்கு தான் கூப்பிடாதவங்களெல்லாம் சாப்பிட கூப்பிடுவாங்க. அப்போ பார்த்தா எங்கே இந்த ஃபங்க்ஷனு, மேரேஜ், அது இது நிறைய இருக்கும். ஆமென். பட் ஒருத்தர் ஒரு விதமாக உபவாசம் இருப்பாங்க. ஆமென். எது இருந்தாலும் சரி, ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், உபவாசம் ஆமென் அது கர்த்தருக்காக அல்ல. உபவாசம் அது நம்மை கர்த்தருக்குள் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக, நமக்குள் இருக்கிற சில குறைபாடுகளை சரி செய்வதற்காக. ஆமென். சில பேர் நம்ம ஓப்பனாக சொல்ல, நம்ம கொழுப்பு குறையிறதுக்காக. ஆமென். அல்லேலூயா. நம்ம கொழுப்பு என்ன பண்ணோம்? குறைக்கிறதுக்காக. எப்பெல்லாம் இந்த கொழுப்பு வருது மேலே, அப்போ உபவாசம் போடுறது நல்லது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ உபவாசம் நாம் எதுவும் அதெல்லாம், இன்னொன்று உபவாசம் போட்டால் தான் கர்த்தர் கொடுப்பாருன்றதும் கிடையாது. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர். Amen. ஸ்தோத்திரம். God has not set any rules and regulation. அவர் எந்த விதிமுறைகளையும் நீ இப்படி வரணும், இப்படி இருந்தாதான், இப்படி இருந்தாதான் சொல்லலை. உபவாசம் ஏற்படுத்தப்பட்டவன் அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு நம்மை சரிப்படுத்திக் கொள்வது தான். எப்போ நம்ம சரிப்படுத்துகிறோமோ கர்த்தரோடு இணைய. ஆமென். ஏன் என்று சொன்ன, இன்றைக்கு நமக்குள் இருக்கிற அநேக குறைபாடுகள் பெரிய அளவுலலாம் கூட கிடையாது, சின்ன சின்ன இருக்கிற குறைபாடுகள் தான் என்ன இருக்கு? கர்த்தருக்கு நமக்கும் தூரமாக இருக்கு. சின்ன சின்ன குறைபாடுகள் தான். ஜெபிக்கிறோம், ஆனால் இந்த பிரசன்ஸை உணர முடியல. ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. ஜெபிக்கிறோம், அமேன் ஸ்தோத்திர, வேத வசனங்கள் நமக்கு புரியவில்லை. அமேன். இப்படிப்பட்ட சில காரியங்கள், தடைகள் நம்முடைய வாழ்க்கையில், அந்த குறைகள் வரும்பொழுது என்ன ஆகணும்? ஜெபிக்கிறோம், சில பதில்கள் நமக்கு கிடைக்கல. ஜெபிக்கிறோம், சில மாற்றங்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கல. அமேன். அமேன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன, இப்படி நம்ம அதை சென்ஸ் பண்ணும் போது என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, உடனே தேவ சமூகத்தில் உபவாசத்தில் உட்கார வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த சென்ஸ் நம்ம இருக்கணும், நம்ம அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஒரு சின்ன காரியம் அப்படியே எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறதா எனக்கும் நடக்குது. எனக்கு மட்டும் என்ன புதுசா? அவங்கள பார், இவங்கள பார், அவர் எனக்கு முன்னாடியே நான் மட்டும் என்ன விதி விலக்கா? அல்லேலூயா. ஆமென். ஸோ இப்படி காரணங்களை சொல்லி நம்மளை சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கிற நிலைமையில் இருப்பதுக்காக அல்ல, அந்த சென்ஸ் நமக்கு ஸ்பர்ஸ் இருக்கணும். இந்த பசுமாட்டை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்காத மாதிரி இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எத்தனை பேர் பசுமாட்டை பார்த்துருக்கீங்க? ஐயா எல்லாம் பார்த்துருக்கேன். நீ சொல்லியா வந்தியா? சொல்லிட்டு போ. அதை பார்த்துருக்கியா, இதை பார்த்துருக்கியா, அதெல்லாம் என்னத்துக்கு? ஏன் நாங்கள் இருக்கிற ஊரில் பசுமாடை இருக்காது. நீ பார்த்தியா? முதல்ல சொல்லு எங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஓகே, பசுமாட்டை ஆமென் ஸ்தோத்திரம். அது பார்த்துங்க, மழை பெஞ்ச ஒரு தண்ணி பட்டால் என்ன பண்ணும்? ஓடி போவாது. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணோம். சொல்லுங்கள், பார்த்தவங்கெல்லாம் அப்படியும் சொல்லு.
ஆமென். சொல்லுங்க. ஏதாவது தண்ணி அப்படி சிலுக்கும். கொஞ்சம் பாருங்களேன், பண்ணி பாருங்களேன், சிலுக்கு பாருங்க. உடம்பு அதெல்லாம் அசைய மாட்டோம், உறுதியாக இருப்போம். என்னன்னா சொல்லு, நாங்கள் அப்படித்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சிலுக்கும் பார்த்துக்கிங்களா, அதான் என்ன பண்ணுவாங்க, சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உணர்வுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல எந்த காரியத்தில் அந்த மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களில் நம்ம அது என்னவா இருக்கட்டும், அந்த குறை இருக்கும்போது அது சென்ஸ் இருக்கணும். யாருக்கு அந்த சென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, தினந்தோறும் காலையிலேருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்கும், தினந்தோறும் வேதம் வாசிக்கிறவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்கும், தினந்தோறும் ஆவியானவரோடு இசைந்து நடக்கிறவர்களுக்கு அந்த சென்ஸ் இருக்கும், எல்லா ஆவிக்குரிய கூட்டங்களில் பங்கு பெற்றவர்களுக்கு அது இருக்கும், சபையினுடைய ஒழுங்குல தம்மை உட்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த சென்ஸ் இருக்கும். ஆமென். போதகர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அந்த சென்ஸ் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களுக்கு அந்த சென்ஸ் கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆமென். இயேசு கூட பாருங்க, அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, ஆமென், ஸ்டில், ஆமென், அவர் சொல்றாரு, ஊழியம் செஞ்சுட்டே இருக்கும்போது நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பெரிய மாஸ் மீட்டிங் நடக்குது. ஆனால் இயேசு பாருங்க, அந்த இடத்த விட்டு அவர் அப்புறம் போய் ஜெபித்தார் என்று இருக்கு. ஆமென். ஸ்டில் இன் டார்க்னஸ் he went to the mountain and pray. இருட்டு இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணாராம், எழுந்து புறப்பட்டு அதிகாலையில் போய் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவருக்கு அந்த அப்படிப்பட்ட போய் நல்லா நடந்துட்டு இருக்கு, ஜனங்க இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஸோ அவருக்கு சொன்னது யாரு, வாட் மேட் மீ டு ஹிம், என்ன அவரு, எது அவர் அப்படி தள்ளிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பிதாவோடு இருக்கிற அந்த உறவு, பிதாவோடு இருக்கிற அந்த இன்டிமேஷன், அதாவது அவரும் பிதாவும் ஒன்றா. அதான் யோவான்ல சொல்றாரு, நீனும் நானும் ஒன்றாக இருப்பது போல நீர் எனக்கு கொடுத்தவர்கள் ஒன்றாக இருக்கும்படி நான் அவர்களை சத்தியத்துக்குள் ஒப்பு கொடுத்து விசேஷமானவர்களாய் செய்கிறேன். ஆமென். அந்த ஆத்மிகமான அந்த ஆவிக்குரிய அந்த இன்டிமேஷன் கடவுளோட இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த எருமை மாடு பார்த்துருக்கீங்களா, திருப்பியும் வர இருப்பார்ப்பா இவர். ஆமென். அதுக்கு எவ்வளோதான், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் வரல. ஹல்லேலூயா. தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரவாயில்ல, முழிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமென். ஸோ பாருங்க, ஸோ அதனால இந்த உபவாசங்கள் நான் சொன்ன போல கடவுளுக்காக அல்ல, நமக்காக. ஏன் நமக்காக அப்படின்னா, நமக்குள் சில வருகிற இந்த குறைபாடுகள், சிலது நமக்கு தெரியும், சில நமக்கு தெரியாது. சிலர் நமக்கு கடவுள் எவ்வளோ விதத்தில் உங்களுடைய டெய்லி ஜபத்தில் கர்த்தர் இடைப்படுவார். மகனை இதை செய்யாத, மகளை இதை செய்யாத, இதை பண்ணு, இதை கொஞ்சம் இப்படி பண்ணு. ஏன்னா வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து உனக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவரை விட நமக்கு ஆலோசனை சொல்கிறவர் வேறு யாரும் கிடையாது. ஆமென். அவரை விட நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அதான் சொன்னார். ஆமென். ஒரு தாய், ஆமென், என்ன சொல்றாரு, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இசைந்து இருக்கிறவர். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உபவாசங்கள் நமக்காக தான். ஏன் இந்த உபவாசங்கள் என்றால், கர்த்தரோடு அதிகமாக நாம் இடைபடுவதற்காகவும், மற்றும் நம்மளை எப்போ நம்ம பாருங்க, இன்றைக்கி ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நம்ம சைத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீடு மேலேயே நம்ம ஃபோக்கஸை வைக்கிறான். அதாவது நம்ம சூழ்நிலைகள் மேலேயும், நம்ம தேவைகள் மேலேயும், நம்ம சுற்றிலும் என்ன நடக்குது அது மேலேயும் நம்ம கண்களை வைத்து, நம்ம கண் எங்கே வைக்கணுமோ அங்கே இருந்து நம்மளை என்ன பண்ணுறான், விலக செய்து. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லைங்களா, அல்டிமேட்லி அந்த குறி, அந்த உத்தேசம், ஆமென், அதுலேருந்து நம்மளை டைவர்ட் பண்ணுறான். அப்போது என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா, எப்போ அந்த குறைபாடுகள்லாம் இருக்கணுமோ என்ன பண்ணோம், நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். அப்போது நம்ம அந்த உபவாசம் நமக்கு தேவை. அதான் ஆண்டவர் சொன்ன, இவ்விதமான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி போகாது.
அப்போ நம்ம எப்போ அந்த ஜெபத்தில் உட்கார்றோம் பாருங்க, உட்கார்ந்த உடனே நம்ம என்ன பண்ணும், முதல்ல நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றதுமா, நம்ம குறைகளை காட்டுவார். இங்கே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நம்ம குறைகளை காட்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி. ஆமேன். ஒத்துக்க மாட்டாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களால தான், இவங்களால தான் அப்படி ஆச்சு, இல்லைன்னா நான் அப்படியே ஆகிட்டுருப்பேன், இப்படி ஆகிட்டுருப்பேன். சில பேர் இல்லைன்னா அவங்க சபையை சொல்லுவாங்க, எங்கள் சபையில் அவங்க அப்படி இல்லை, எங்கள் பாஸ்ட் இப்படி இல்லை, இவங்க அப்படி இல்லை, இவங்க இப்படி இல்லை, இது இருந்தால் நான் அப்படி பண்ணியிருப்பேன், அது இருந்தால் நான் இப்படி பண்ணியிருப்பேன், இதனால தான் அது எல்லாம் தெரியும். ஆமேன். நம்ம என்ன பண்ணணும், யானை இருந்தாலும் உனக்கு எங்கே போச்சு அறிவு, என்னவோ அப்படியே அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சிட்ட மாதிரி சொல்கிறேன். ஆமேன். ஆமேன். எங்கே நமக்கு முடியலையோ, எங்கே நம்ம தவறிட்டோமோ, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பழியை மற்றவர்கள் மேலே போடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸ்டாப் இட், அதை நிறுத்துங்க. ஆமேன். வேதம் என்ன சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை பேரு நோயிங்லி அன்னோயிங்லி. ஒருவேளை யாரோ கூட காரணமாக இருந்திருக்கலாம், செய்தது நாம தானே, தவறுனது நாம தானே, விலகி போனது நாம தானே, ஜப குறைவு ஏற்பட்டது நாம தானே காரணம், எல்லாத்துக்குமே. ஆமென், நாம தானே காரணம். அப்போ என்ன பண்ண, அந்த உபவாச நாட்களில் முதலாவது நம்மை நாம் பரிசோதிக்க வேண்டும். அதான் பவுல் சொல்றார், ஒருவன் தன்னைத்தான் அவன் சோதித்தறிந்தால் தேவன் கூட அவனை நியாயத்திருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன, எல்லா சக்தியை விட ஒரு பெரிய சக்தி நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் எப்படி நமக்குள் செயல்படுகிறார்னா, நம்ம மனசாட்சி. அதான் பவுல் சொல்றாரு, தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார், நான் செய்த ஊழியங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கிறது, ஜனங்கள் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். ஆனால் இது எல்லாத்த விட மை கான்ஷியன்ஸ் இஸ் விட்னஸ். ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் ஒரு கடவுள் இறக்கமுடையவர். அவர் நம்மளை பற்றி எப்போதுமே தவறாகவே சொல்ல மாட்டார். கடவுள் எப்போதுமே நம்மளோட எத்தனை குறைகள் இருந்தாலும் நம்மளை பற்றி பெஸ்ட்டாக தான் பேசுவார். ஆமேன். ஒருவேளை உங்கள் போதகருக்கு கூட ஆமேன் அதே ஒரு மனப்பான்மையில் உங்களை குறித்து பெஸ்ட்டாக சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம். ஆனால் உங்கள் மனசாட்சி சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது என்ன பண்ணும், இந்த குறைகளை தான் நம்ம என்ன பண்ணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை பரிசோதிக்கும் போது, எப்போ உங்கள் குறைகளை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அதை விட்டு ஆமென் விடுறதுக்கு மனசுள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் புதிதாய் நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த உபவாச நாட்கள், இந்த ஜப நாட்களிலே நம்ம என்ன செய்ய வேண்டும், அதிகமாய் நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். சில காரியங்கள் நமக்கு தெரியாது, சில காரியங்கள் நமக்கு மறந்துட்டுருப்போம். ஆனால் திருப்ப கர்த்தரிடத்தில் நம்ம உட்கார்ந்து இந்த நாட்கள் நம்ம கேட்கும்போது, ஆண்டவரே இந்த காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்கு ஆண்டவரே, எவ்வளோ ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, எவ்வளோ முயற்சி பண்ணுற ஆண்டவரே, ஆனால் இதெல்லாம் நடக்கலை, இதுக்கு என்ன காரணம்னு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம், கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார். அப்போ அவர் சொல்லும் போது நம்ம என்ன பண்ண, அந்த இடத்த கரெக்டாக நம்ம சரிப்படுத்திட்டோன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அங்கே தான் தொடக்கம். ஆமென். நாம் மாறலைன்னு சொன்னால் நம்ம குடும்பம் மாறாது. நம்ம குடும்ப மாற்றத்தில் இல்லைன்னா சபையில் மாற்றம் இருக்காது, சபையில் மாற்றம் இல்லைன்னா பட்டணத்தில் மாற்றம் இருக்காது, பட்டணத்தில் மாற்றம் இல்லைன்னா தேசத்தில் மாற்றம் வராது. ஆமென். Unless until we change, God cannot change anything. நம்ம மாறணும். ஆமென். நம்ம இன்னொன்று என்ன நினைக்கிறோன்னா, ரெண்டாவது நம்ம லிமிட்டேஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், என்னால் அப்படி பண்ணுறேன், இதை செய்கிறேன், ஓகே ஐ எம் ஹாப்பி. இதில் இல்லை, நம்ம வெறும் அந்த மிதியில் கர்த்தர், அதாவது அந்த லிமிட்டேஷனில் நம்மளை கர்த்தர் வைக்கலை, அதை காட்டிலும் கர்த்தர் பல மடங்கு நம்மளை உயர்த்தும்படியாக அழைத்திருக்கிறார். ஆமென். யாரையும் கர்த்தர் சும்மா உட்கார வச்சு ரட்சிக்கப்பட்டெல்லாம் கொண்டாந்து இங்கே வைக்கலை. பாருங்கள், நான் யோசிக்கிறேன், நான் சபையில் போய் இருந்தப்போ எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர், நான் ஒரு பெல்லாரியில் ஒரு பெரிய சபையை கட்டினேன் 2003 2008 315 பேரோடு போய் ஆரம்பித்தேன். 380 பேர் வச்சு சர்ச் கட்டினேன். எல்லாம் ஹிந்து மக்கள் தான். அப்போது எங்களோட அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்திருந்தார், அவரையும் கூப்பிட்டுருந்தேன். வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த தம்பி சபைக்கு வந்தப்போ எங்களுக்கு தலைவலியாக இருந்தார், தொணன்னு பேசுவார்.
ஆமென். ரொம்ப சேட்டை பண்ணுவார். அவரை பார்த்தா ஆமென் சோத்திரம். ஆனால் இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு ஊழியம் செய்கிறாருன்னா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்றாங்க. சில பேர் சொல்லுங்க, இப்போவும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆச்சரியமாக எங்கள் பாஸ்ட்டுக்கு என்னது ஆச்சரியமாக இருக்குது. இவர் இவ்வளோ பெரிய ஊழியம், இவர் இவ்வளோ பெரிய சபையை கட்டிருக்காரா, இந்த தம்பி இத்தனை ஊழியம் செய்கிறாரா அப்படின்றது ஆச்சரியம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம இங்கே வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஏதோ உங்களை சாதாரணமாக எடை போடாதீங்க. ஆமென். டோன்ட் லுக் அட் யுவர் செல்ஃப். ஆமென். ஆர்டினரி ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், பாவம் மன்னிப்பாயிடுச்சு, சபைக்கு போனோம், உட்காந்தோம், ஏஞ்சோம், நம்மளால் முடிஞ்சது ஏதோ செய்வோம், இல்லை ஊழியம் செய்வோம், காணிக்கை கொடுப்போம், தசம்பா கொடுப்போம், ப்ரேயர்களுக்கு போவோம். இல்லை, ஒவ்வொரு கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, அந்த திட்டத்தை அறியத்துக்கு நம்ம விருப்பம் இல்லை. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த சூழ்நிலைகளை விட்டு வளர்கிறதுக்கு நம்ம அதிகமாக விருப்பம் கிடையாது. இந்த உபவாசங்களில், இந்த ஜெபங்களில் நடக்கிற என்ன காரியம்னா, வெறும் நம்மை நாமே சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லை. எப்போ நீங்கள் உங்களை சுத்திகரிச்சிட்டீங்களோ, எப்போ நீங்கள் அந்த குறைவுகளை நீக்கிட்டீங்களோ, அப்போ தேவன் உங்கள் மத்தியில் உலாகுவார். தேவன் உங்களோடு பேசுவார். ஆமென். ஏன்னா நம்ம சொல்கிறோம், கடவுள் நம்மளோடு கூட இடைப்படுவதற்கு நம்முடைய பாவமே நமக்கு தடையாக இருந்தது. அது ஒரு ஸ்டேஜ். ஆனால் இப்போ நீங்கள் விசுவாசிகள், ஆமென், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆமென், நல்ல வசனம் தெரிந்தவர்கள், சத்தியம் தெரிந்தவர்கள். அப்போது அந்த பாவமே உங்களுக்கு என்ன இருந்தது, தடையாக இருந்தது ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு. இப்போ அது கிடையாது. ஆனால் இப்போது நம்ம சாக்கு போக்குகளே தடையாக இருக்கிறது. நான் அப்படி இருந்தால், இதோ எங்கள் வீட்டில் ஒன்று இருக்க, இதுதான் ஊழியத்துக்கே தடை. இதுதான் நான் வந்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணு நினைக்கிறேன். வேலை வேலை வேலை. ஆமென் சோத்திரம். அதான் இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, ஆமென், எவ்ரி எக்ஸ்கியூஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர், ரைட் ஆன்சர் இஸ் நாட் த ரைட் சொல்யூஷன், ரைட் சொல்யூஷன் இஸ் நாட் த ரைட் டெஸ்டினேஷன், ரைட் டெஸ்டினேஷன் இஸ் நாட் ரைட் ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது காரணங்கள் எல்லாம் சரியான உத்தரம் அல்ல. ஆமென். நம்ம சொல்கிற அந்த சாக்கு போக்குகள் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்லுவாங்க, ஆட தெரியாதவருக்கு தர சரியில்லைன்னு சொன்னாலாம். உனக்கு ஆட தெரியலன்னா ஆட தெரியலன்னு சொல்லிட்டு போ. அந்த தர நல்லா இருந்தால் ஆடி இருப்பேன், அப்படி இருந்தால் ஆடி இருப்பேன், இப்படி இருந்தால் ஆடி இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, ஆமென், இன்னைக்கு பாருங்க, பிசாசு எங்கே நமக்கு இது பண்ணுறான்னா, இந்த எக்ஸ்கியூசஸ் தான். மோசேவை கூப்பிடும் போது அவன் சொன்னான், நான் மந்த வாயும் திக்க வாயுமா இருக்கிறேன்னு சொன்னான். எரேமியாவை கூப்பிடும் போது சொன்னான், நான் பாலகன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். ஆமென். கானாவூர் தேசத்தை போய் வேவு பார்க்க சொன்னப்போ அந்த கூடாச்சாரிகளை போனாங்க அவங்க, இல்லைங்களா, ஸ்பைஸாக போனாங்க. அப்போ அவங்க போனவங்களை 8 பேர் என்ன சொன்னாங்க, இந்த பாரு திராட்சை இருக்குது, பால் இருக்குது, தேன் இருக்குது, இந்த பாருங்க, வா 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 வா. ஆனால் ஒன்று, நாம் மட்டும் அங்கே போக முடியாது. எல்லாம் இருக்கு, ஆனால் நாம் மட்டும் அங்கே போக முடியாது. அதில் ஒருத்தர் சொல்கிறான், ஆமென், அந்த நெப்ளியோர் இருக்காங்க, நெப்ளியோர் இருக்காங்க, அவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க, ஐயோ அம்மா முடியாது நம்மளால, ஏதோ வந்தால் சும்மா எதுக்கு இந்த பம்பெல்லாம் சொல்ல. இவன் என்ன சொல்கிறான், அவங்க கண்ணுக்கு நம்ம எப்படி தெரிகிறோம், வெட்டிக்கிளி மாதிரி தெரிகிறோம் அப்படின்னு சொன்னான். சரி, அது ஓகே, அவங்க கண்ணுக்கு நம்ம வந்து வெட்டிக்கிளி தானே இவனோட ஸ்டேட்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த பாருங்க, அந்த சாக்கு போக்குகளை என்ன மாதிரி ஆட் பண்ணுறாங்க. நம்மளாம் அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, தேடுவாங்க. ஏம்மா சபைக்கு வரல, ஏம்மா, அது என்ன சொல்லலாம், எதை சொல்லலாம், எப்படி சொன்ன பாஸ்ட் நம்புவார், எப்படி சொன்ன அந்த பாஸ்ட் பரவாயில்லம்மா இருக்கட்டும் சொல்லுவார்னா தேடி விதவிதமாக யோசிப்பாங்க நம்ம ஆட்கள். ஏன்னா அவங்களுக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. ஸோ இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, அதில் அவங்க கண்ணுக்கு நம்ம அப்படி தெரிகிறோம், அப்படி சொல்லிட்டு அதோட விட்டுற வேண்டியது தானே. அவர்கள் கண்ணுக்கும் நீ போனது திருட மாதிரி பார்த்துட்டு வர போனேன், அவன் கண்ணில் தெரியும், உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு. நம்ம அப்படி தான் பாஸ்டர், நான் எங்கள் ஏரியாவில் ஓகே பாஸ்டர், நான் அவங்கள கேளுங்க, இவங்களை கேளுங்க, அவரை கேளுங்க, இவரை கேளுங்க. ஆமென். அப்போ பாருங்கள், அந்த சாக்கு போக்கு, அந்த எக்ஸ்கியூசஸ். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம போகாதபடிக்கு, ஆமென்,
நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். யூ நோ யுவர் செல்ஃப். ஆமென். நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கீங்க, எந்த நிலைமையில் இருக்கீங்க, என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டு நான் சொல்ல பாருங்க, நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, நான் ரட்சிக்கப்பட்டு ஒரே வருஷத்தில் எங்கள் சபையில் ஈவினிங்கு யூத் மீட்டிங்கில் நான் பிரசங்கம் பண்ணேன். நீதிமொழிகள் 11:26. இப்போது எனக்கு இதெல்லாம் வாசிக்காதீங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இது சும்மா சைடில் சொல்கிறது தான். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவன் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். என்னுடைய முதல் பிரசங்கம் தான். ஆமென். அப்போது பாருங்கள், அந்த ஒரு வருஷத்துலேயே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ஆமென். நான் ஊழியம் செய்யும் போது அவ்வளோ அந்த தாகம், எனக்கு எந்த காரணம் இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் இப்போ எனக்கு 53 வயசு ஆகுது. இன்றைக்கும் எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும், எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியம் வந்தாலும் சரி, ராத்திரி பகல் அதை செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். பவுல் சொல்கிறாரு, உயர்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அப்படி தான் இருக்கணும், எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் அப்படி செஞ்சிருவேன், அப்படி இருந்தால் இப்படி செஞ்சிருவேன், அதெல்லாம் கிடையாது. உன் கையில் என்ன இருக்கு? கையளவு மேகம்தான் பெருமழையை பொழிந்தது. 5 அப்பா 2 மீன் தான் 5000 பேரை போஷித்து 12 கூடை நிரம்பி இருக்க செய்தது. நம்முடைய ஆண்டவரும் தேவைகளை சந்திப்பது மட்டுமல்ல, நிரம்பி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். மீதியா இருக்க துணிக்கைகளை எடுக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். அதனால நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். நீங்கள் விசேஷமானவர்கள். ஏதோ இருந்து ஏதோ வாழ்ந்துட்டு போகணும் இல்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருப்பார், ஒரு நோக்கங்களை வைத்திருப்பார், ஒரு காரியங்களை வைத்திருப்பார். இன்றைக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த 3 நாட்கள் கூட்டத்தில் இருக்கும் போது பாஸ்டர் ஷீனி அவர்கள் அந்த இன்னும் நான் அதிகமாக, இப்போ நான் சும்மா ஒரு டிப்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் யார் என்று உங்களை முழுவதுமாய் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எதற்காக உங்களை தாயின் கருவிலிருந்து பிரித்தார் என்று உங்களுக்கு இந்த நாட்களில், இந்த 3 நாட்களில் கர்த்தர் தெரியப்படுத்த போகிறார். ஆனால் ஒன்று, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, எதை தெரியப்படுத்துகிறாரோ, எதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ, அதற்கு எந்த சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு இருக்கிற இடம் விதமாகவே கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவீர்கள். உயர்ந்திருக்கும்படி அவர் செய்வார். அவன் என்னிடத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆசக்தி உள்ளவனாகி 20 இருந்தான், அவனನ್ನು ನಾನು ಬಿಡುಗಡ ಮಾಡುತ್ತೇನೆ, ನನ್ನ ನಾಮವನ್ನು ಅರಿತ ಕಾರಣದಿಂದ ಅವನ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3 நாட்கள் கூட்டங்களில் நீங்கள் யார் என்று நீங்கள் அறிய போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மோசேவை அழைக்கும் போது அவன் சொன்னான், நான் மந்தமும் திக்குமா இருக்கிறேன். டோன்ட் லுக் அட் யுவர் செல்ஃப். நீங்கள் யாரு? நீங்கள் பாருங்க, என்ன யோசிங்க. எனக்கு தமிழ் விட்டு வேற எதுவும் படிக்க வராது. கர்த்தர் இத்தனை அநேக நாடுகளுக்கு, அநேக நம்ம பாரத தேசத்தில் அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு, அநேக பாஷைகளை பேசிக்கிறதுக்கு என்ன கர்த்தர் பயன்படுத்த முடியும்? உங்களையா முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உபவாச ஜபம் நம்மை சரிப்படுத்தும். அந்த சரிப்படுத்துதல்ல என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நம்முடைய முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற நோக்கம் என்னன்னா, நீ அதே இடத்துல இருப்பதுக்காக அல்ல, உன் ஸ்தானத்தை நீ என்ன பண்ணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ உயர்வுக்கு போக வேண்டும். ஆமென். இன்றைக்கு உங்கள் கண்களில் எதெல்லாம் முடியாதவைகளாய் காணப்படுகிறதோ, எந்த இடத்துல இது முடியாதுன்னு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறீங்களோ, இது இவ்வளவுதான் என்று சொல்லி எதெல்லாம் நீங்க தீர்மானம் பண்ணீங்களோ, கர்த்தர் ஆமென் இந்த 3 நாட்கள் கூட்டலுக்கு பிற்பாடு, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்ட பிற்பாடு, உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொண்ட பிற்பாடு, உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்ட பிற்பாடு, ஆமென், எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்களோ, கர்த்தர் உங்களை, வேற யாரும் இல்லை, அதே மோசே தான் கர்த்தர் அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதே எரேமியா தான் நான் பாலகன் ஆண்டவர் என்று சொன்னான். அவனை கொண்டு இஸ்ரவேலை கர்த்தர் அசைத்தார் பெரிய தீர்க்கதரிசியாக. ஆமென். யோசுவா, காலேப்பு, அந்த 8 பேரை விட்டுருங்க, அவங்க அந்த 2 பேர் இல்லை, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். தட்ஸ் a ரைட் ரீசன். அவங்க எதுவும் தப்பா சொல்லலை, கரெக்ட், அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால்
கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு அந்த வெளிப்பாடு தான் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டும். அந்த வெளிப்பாடு தான் வேண்டும். ஆமென். நம்முடைய காரியத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய காரியங்களை மாற்றுகிறது. நமக்கும் கடவுளோடு இணையும் போது, இந்த ஜெபத்தில் இணையும் போது, நம்மளை சரிப்படுத்திக் கொண்டு அவர் முகத்தை பார்க்கும் போது ஒரு வெளிப்பாடு வரும். ஒரு வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடு தான் உங்களை விடுதலையாக்குவது மட்டுமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்களை உயர்த்துவது மட்டுமல்ல, முடியாதவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். தாவீது சொல்லுகிறார், என் தலையை உயர்த்துகிறவர் நீர். எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் ஆமென் சோர்வு அடைந்தீர்களோ, எங்கெல்லாம் நீங்க முடியலன்னு நின்னீங்களோ, எங்கெல்லாம் ஆமென் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் குறைவா இருந்தீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அதே இடத்துல இரு, அங்கேயே இரு. ஆமென். உங்களுடைய லொகேஷனை சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆமென். நான் அப்படி செஞ்ச நல்லா இருக்குமா, இப்படி செஞ்ச நல்லா இல்ல, நீ அங்கேயே இரு. ஆனா உன்னை நீ மாற்றிக்கொள். உன்னை நீ மாற்றும் போது உன்னை சுத்தி இருக்கிற காரியங்களை நான் மாற்றுவேன். ஆமென். ஆமென். ஒன்ன நீங்க பார்க்காதீங்க, உங்களை பார்க்காதீங்க, உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்களை குறித்து மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை போய் கேளுங்க. ஆமென். What God did say you. ஆமென். கிதியோன் அவன் என்ன பண்ணான்? ஆமென். மீதியானுக்கு பயந்து தன்னுடைய அறுவடையை அவன் அறுத்து கொண்டிருக்கு, அந்த போர் அடிக்கிறது பயந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே. That's what God called us. அப்படிதான் கர்த்தர் நம்மளை அழைப்பார். ஆமென். நாம என்னவா இருக்கோமோ அப்படி நம்ம சொல்லி அழைக்க மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அவர் சொல்ற பெயர் என்ன தெரியுமா? பராக்கிரமசாலியே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கம்மியாயிடுச்சு. ஹல்லேலூயா. முடிக்க போறேன், கவலையப்படாதீங்க. சில ஆளுக்கு நல்ல ஆவியில போயிட்டு இருக்கும் போது டக்கு, ஐயோ என்ன டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு தான் ஆண்டவர் மோசே நீ மேலே ஏறி வா, இதெல்லாம் விடு. ஆமென். மேலே ஏறி வா என்ற அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்ப உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொண்டு கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறியோ அப்பதான் நீ யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இந்த உபவாசம் நம்மளை சரிப்படுத்திக் கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்வதற்கும், அதுக்கு மட்டுமல்ல, எதிலெல்லாம் விடுதலை இல்லைன்னு நினைக்கிறோமோ அது விடுதலை மட்டுமல்ல, அதுக்காக கர்த்தர் இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய தேவைகளையும் நம்ம குறைகளையும் கொடுக்கறதுக்காக மட்டும் கர்த்தர் இல்லை. அவருடைய திட்டங்களையும் அவருடைய காரியங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார். அதை ஒரு காலம் நீங்க மறக்காதீங்க, ஒரு காலம் மறக்காதீங்க. நான் சொன்னல கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு, நான் சாட் போட்டு வச்சிருக்கிறேன். 55-60 வயசு வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவேன், எப்படிலாம் மாற்றம் வரும், எங்கெல்லாம் மாற்றம் வரும். அப்போ தான் நான் எப்போல்லாம் அந்த 3.5 வருஷம் எனக்கு அந்த டைம் லைன், ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வரும். 3.5 வருஷம் 4 வருஷம், சில இடத்துல மட்டும் 5 வருஷம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா உடனே 40 நாள் உபவாசத்தில் இருப்பேன். ஆமென். ஏன்னா எனக்கு தெரியும், அடுத்த மாற்றங்கள் வரப்போகிறது. ஏன்னா நான் இதில் நான் திருப்தி பாருங்கள், இத்தனை ஊழியர் செஞ்சுருக்கோம், இத்தனை சபைகள் ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் கர்நாடகாவில், இப்போ நார்த் கர்நாடகாவில் 8 மாவட்டங்களில் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 3 டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிருக்கிறேன். 2485 வில்லேஜுங்களில் போய் இறங்கி ஜெபம் பண்ணி ஆமென் அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னும் 4000 வில்லேஜ் கிட்ட இருக்கு. இவ்வளவும் செய்ய நம்ம திருப்தி ஆக மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய பெரிய காரியங்களை செய்யும்படி அழைத்திருக்கிறார். திருப்தி ஆகாதீங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ ஒரு திருப்தி ஆகாதீங்க. டோன்ட் செட்டில் லிட்டில் திங்ஸ். இருக்கிறதுல திருப்தி ஆகாதீங்க. மாற்றங்களை கொண்டு வர அவர் விரும்புகிறார். உங்களுக்குள் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? நீங்க சரியாகணும்.
யெகோஷாபாத் தான் சொல்றான். என்ன சொல்றான்? கர்த்தர் நாளை உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்ய இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், ஆயத்தமாவுங்கள். ஆமென். இந்த 3 நாட்கள் ஆயத்தமாவுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபவாசங்கள் கர்த்தருக்காக அல்ல. உபவாசம் செஞ்சு கர்த்தர் மனம் இறங்கி நமக்கு செய்வார் அந்த தாட்டோட இல்லை. உபவாசம் ஜெபமும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுது. எப்போ நம்ம சுத்திகரிக்கிறோமோ கர்த்தர் நம்மளுடைய பக்கத்தில் இருப்பார். ஆமென். எப்போ அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரோ முதல்ல நம்மளை அவர் செய்கிற வேலை என்ன தெரியுமா? நம்மளை விடுவிக்கிறது தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான். ஆசீர்வதித்த பிறகு அவர் சொல்லுவார், இப்போ ஆமென் விடுதலை ஆயிட்டல்ல, அற்புதம் நடந்துச்சுல்ல, இப்போ நீ இதிலே இருக்காத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது, வெகு தூரம் இருக்கிறது. Still there's ஆமென். இன்னும் நிறைய காரியங்கள் உனக்குள் இருக்கிறது என்று கர்த்தர் அந்த வெளிப்பாடை கொடுப்பார். அந்த வெளிப்பாட்டில் தான் உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். சௌரக ரபா ஷேக்கிய கண்களை மூடுங்க. ரிமா ஹந்தல ஹரபா ஷஹத்யா கலரபா. ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. ரிபால ரபா ரஹஷக்கியந்தல ரபா ஓ ரஹஷக்கிய தேஹல ரபா. தயவு செய்து யாரும் சும்மா இருக்காதீங்க. ஆமென். கைகளை கட்டி கொண்டு இருக்காதீங்க. கையை உயர்த்த முடிஞ்ச கையை உயர்த்திங்க. ஆமென். ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா. ஆமென். நான் ஏதோ தெரியாததெல்லாம் பேசல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் நான் சொன்னேன். ஆனா ஒரு சின்ன ஒரு ஆமென் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களிலே ரீபா ஹல ஹர ஹர ஹல ரபா அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும் இன்றைக்கு. இந்த 3 நாட்கள்ல உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க சபையை குறித்து தான ஹந்த ஹல ரஹஷேகே மந்தோ ஹோல ரோக வஷேகேலே ரபா பேசுங்க, பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. நம்ம தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். நாம ஹந்த ரபா ஷேகே தேலபே கேலேரபே ஓ ரஹ ஷக்கதனந்தல ரபா ஓ ரபா ஷேகேல ரகதன ரபா ஓ ரபா கலபா. எந்த காரணங்களும் வேண்டாம், எந்த காரணங்களையும் சொல்ல தேவையில்லை, எந்த காரணங்களையும் சொல்ல தேவையில்லை, எந்த காரணங்களும் சொல்ல தேவையில்லை. ரிபால ரபா காரணங்களை தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார், தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஷந்தா ரபா கபால ரபா ஏபே ஷேகந்தல ரபா. அந்நிய பாஷை பேசுங்க, பேசுங்க. நீங்க பேச பேச அனுபவிப்பீங்க, விடுதலை அனுபவிப்பீங்க. ரிபால ரபா ஷந்தா ரபா கபா ஓ ரபா ஷேகந்தல ரபா ஓ ரிபா பபா பபா. உபவாச நாட்களை உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை தாழ்த்துங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, அப்பா ஏசப்பா என்ன சரிப்படுத்துங்க, என்ன சரிப்படுத்துங்க. நான் சரி ஆவறேன், நான் மாற விரும்புகிறேன், நான் மாற விரும்புகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருங்க. நான் மாற விரும்புறேன், நான் மாற விரும்புகிறேன். என் மாற்றத்துல இந்த உலகம் அசைக்க வேண்டும் ஆண்டவரே. என் மாற்றத்துல இந்த பட்டணம் அசைக்கப்பட ஆண்டவரே. என் மாற்றத்துல ஒரு குடும்பம் விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஷந்தா ரபா கபா ஷந்தா ரபா கபா ரிபா கபா தரபா ஓ ரபா ஓ ரிபி ஷக்கத ரபா ரபா. விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. ஷேகே ரெபே கேரல ரபா ஓ ரபா ஷந்தா ரபா ரபா. ஆமென், 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 ஆமென். வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. மஹந்த கபஷே மந்த கரபலர கபா மந்தலர கபஷகதல பரபா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா. இந்த 3 நாட்கள் கூட்டங்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாள் இந்த வருடத்தின் கடைசியில வந்திருக்கீங்க. ஆமென். 11 மாதங்கள் முடித்து 12வது மாதத்தில வந்திருக்கீங்க. ஸ்தோத்ரா. வாக்குத்தத்தங்களை நினைப்பு பண்ணிக்கங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைப்பு பண்ணிக்கங்க. ஷந்தா ரபா ஓ ரபா ஷக்கந்தல ரபா ஓ ரபா ஷந்தல ரபா. கர்த்தர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்ய போகிறார். அவர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். யோவேல் 2:21 அவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, பயப்படாதே.
மகிழ்ந்து களி கூறி. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. தேசமே பயப்படாதே. எதை குறித்து பயப்படுகிறாயோ, எதெல்லாம் உன்னை பயத்தில் வைத்திருக்கிறதோ, கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். மகதடா மகபகதடா ஓ ஓ ஷெகதரபலபரபா ஷதடககபச்சகதலரபா. எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்க போகிறோம். பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். நீ சாதாரண ஜனம் அல்ல. நீ சாதாரண ஜனம் அல்ல. யூத சிங்க ராஜகுலம். ஷந்தடபகபா ஷதடகபகபா ஓரபகலரபா. நீங்கள் ராஜாக்களும் லேவியருமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்கள் சாமானிய ஜனம் அல்ல. ஷோ 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 பகரபக ஷகபதா மந்தஹஷே ரேஹலராஷே மஹச்சகதரபலரபா. Thank you Lord. Thank you Lord. பிசாசு தந்திரமா நம்ம சொல்லுகிற சின்ன சின்ன சாக்கு போக்குகள், அந்த சாக்கு போக்குகள் நமக்கு சாதாரணமாக தான் தோன்றும். அது நியாயமாக தான் தோன்றும். ஆவியானவர் அதை தான் திரும்ப சொல்லுகிறார். நியாயமாக தான் சொல்றீங்க பாஸ்டர், எங்க பிரச்சனை இது பாஸ்டர், எங்க சூழ்நிலை இது பாஸ்டர், பாஸ்டர் இது உண்மை பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. அது சாதாரணமா நியாயமான அந்த ஒரு சாக்கு போக்கு. அந்த பிசாசு தன்னுடைய பெரிய ஆயுதமாய் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு எதெல்லாம் உங்களுக்கு முடியலன்னு தெரியுதோ, எதெல்லாம் என்னால முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, அழுதுகிட்டு இருக்கீங்களோ, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, எனக்கு விமோச்சனை வராதான்னு காத்து கொண்டு இருக்கீங்களோ, இன்றைக்கு அந்த ஆயுதத்தை முறியடிக்க வேண்டும். நீங்கள் இந்த 3 நாட்கள் முறியடிக்க வேண்டும். அந்த ஆயுதத்தை முறியடிக்க வேண்டும். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். சாக்கு போக்குகளை எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. இந்த 3 நாட்கள் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். அந்த வெளிப்பாடு வேற என்ன கிடையாது. நீங்க யாரு? Who are you in Christ? கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரா இருக்கிறீர்கள் என்று இந்த 3 நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வெளிப்பாடு தான் உங்களுடைய மாற்றத்துக்கு காரணமாய் அமைய போகிறது. ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் அந்த தேவாலயத்திலே ஆமென் தேவ மகிமை இறங்கின பொழுது ஆமென் அந்த நெருப்பு தழல் அவனுடைய உதட்டில் வைக்கும் போது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஐயோ நான் அதமானேன். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவனுக்கு அந்த இடத்துல ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, அந்த அக்கினி உங்களை சுத்திகரிக்க போகிறது. அந்த சுத்திகரிப்புல தான் உங்களுக்கு விடுதலை, ஆசீர்வாதம் மட்டும் அல்ல. நீங்கள் இதையெல்லாம் முடியலன்னு இதுவரைக்கும் நினைச்சீங்களோ, வேற யாரையோ கொண்டு அல்ல, உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற வெள்ள கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென் 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 ஆமென். நீவஹலரபஷே மந்தஹஷா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்க டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அன்றாட வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பது நம்முடைய பணி அல்ல. நம்ம அதுக்காக என்ன பண்ணல, வேலை செய்யல. ஆனா கர்த்தர் ஆளுகையை நமக்கு தரணும்னு விரும்புகிறார். இங்க எல்லாருமே தேவ பிரசன்னம் எங்க இருக்கோ அங்க ஆளுகை இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், நான் செய்யற வேலைகள்ல நான் சந்தோஷப்படுறேன். என் ஃபேமிலியில நான் என்ஜாய் பண்றேன். எனக்கு வர தொல்லைகள் பிரச்சனைகளை தொல்லைகளா நினைக்கல, அதை என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்.
என்னுடைய தேவைகளை நான் ரொம்ப கஷ்டமாக நினைக்கல. என் தேவைகள் சந்திக்கப்படும் நினைக்கிறேன். என் தேவைகளுக்கு மேலே தான் என் வாழ்க்கையை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. என் தேவைகளுக்கு மேலே தான் என் வாழ்க்கையை வச்சிருக்கிறேன். அதுதான் வெற்றியினுடைய ரகசியம். பாஸ்டர் சீனியினுடைய வெற்றியின் ரகசியம் ரொம்ப ஆச்சரியமாக எனக்குள்ள கிரியை செஞ்சது. ஒரு 2-3 மெசேஜ் அவருடைய மெசேஜ் பெங்களூரில் கேட்டேன். இவர் தான் அடுத்தது நம்முடைய உபவாச ஜபத்தில் இவர் தான் வந்து என்ன பண்ணிடுவார், செய்தி கொடுப்பார்னு அப்புறம் தொடர்பு கொள்ளவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவர் பெரிய பெரிய கன்வென்ஷன் உலகம் முழுசும் ஒரு சாதாரண தோற்றம் அல்ல, தேவன் அவருக்கு ஒரு பெரிய கிருபையும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பேசுகிற அந்த வார்த்தைகள்லாம் நான் ஒவ்வொரு வார்த்தையும் குறிப்பிடுதேன். உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியும், நான் சரி ஏதாவது எழுதிக்கிட்டே தான் என்ன பண்ணுவேன் இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நான் குறிப்பிடுத்தேன். தேவனுக்கு மகிமை. எனக்கு அவர் ரொம்ப பிரயோஜனமாக அந்த வார்த்தைகள் என்ன இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண எனக்கு உதவியாக இருந்துச்சுன்னா உனக்கு அது எவ்வளோ அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.